ஏழை எளிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக இலவச பயிற்சி மையம். தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையம் ஏழை மாணவர்களின் அரசு வேலை கனவை நனவாக்கி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரசு அறிவிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று அதில் வெற்றி பெற்று எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து மாணவர்களது மனதிலும் ஆறாத வடு போல பதிந்திருக்கும். அவ்வாறு போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்கள் பயிற்சி மையங்களை நாடுவார்கள். பயிற்சி மையங்களை நடத்துவோர் அதிக விலை நிர்ணயம் செய்து நடத்தி வருகின்றனர். பணபலம் படைத்த மாணவர்கள் லட்சங்களில் பணத்தை செலவு செய்து போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஏழை எளிய மாணவர்களால் பணம் கட்டி படிக்க முடியாத சூழல் இருந்து வருகிறது. இதனால் மாணவர்களின் கனவு பாழாகி விடுகிறது. இவ்வாறு லட்சங்களில் பணத்தை வசூல் செய்யும் போட்டித் தேர்வு மையங்களுக்கு மத்தியில் ஏழை எளிய மாணவர்களுக்காக செயல்படுகிறது கின்ஸ் அகாடமி. போட்டித் தேர்விற்காக பயிலும் மாணவர்களுக்கு இந்த கின்ஸ் அகாடமி கனவை நனவாக்கும் மையமாக திகழ்ந்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இலவச பயிற்சி மையம் தற்பொழுது வரை பல அரசு அதிகாரிகளை உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று தற்போது குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற படித்து வரும் மாணவர் கார்த்திகேயன். 2019 படித்து இந்த குரூப் 4 நான் கிளியர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட படித்தவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட இது வரைக்கும் மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே கோச்சிங் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, ப்ளஸ் ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வசதி படைத்தவங்க இந்த மாதிரி கல்விக்கு உதவுனாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். கல்விக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, அதுதான் எதிர்பார்க்குறேன். இந்த பயிற்சி மையத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவியர்கள் தங்கி படித்து அரசு வேலையை பெற்றுக்கொண்டு தங்களது ஊர்களுக்கு திரும்புகின்றனர். இவர்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் பேச்சுமுத்து தூத்துக்குடியின் மிக முக்கிய உப்பு உற்பத்தியாளர்களில் ஒருவராவார். பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கும் இவர் மூலம் பயன்பெற்ற மாணவர்களுக்கு இவர் ஹீரோவாகவே திகழ்ந்து வருகிறார். இது முற்றிலும் இலவசமான அகாடமி. அதுபோக இங்கே சாப்பாடுமே நல்லா ஃப்ரீயாக கொடுக்காங்க. நான் 2022 இங்கே படித்தேன். வேறு எந்த அகாடமியுமே நான் படிக்கவே இல்லை. முழுக்க நான் இங்கே ஃப்ரீயாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நடந்த 2024 குரூப் 4 நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அது போக 2024 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அதுலையும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸுக்கும் நான் இங்கே தான் ஃப்ரீயாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு கல்வியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேச்சுமுத்து சார், இந்த கின்ஸ் அகாடமி ஓனர் பேச்சுமுத்து சார், அவங்க தான். அவங்களுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு 7 இயர்ஸில் 1000 பேத்துக்கு மேலே இங்கேருந்து அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம தூத்துக்குடி பேச்சுமுத்து ஐயா உப்பள தொழிலதிபர். எவ்வளவோ தொழிலதிபர் இருந்தாலுமே கல்வி இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக பெரிய விஷயம்தான். மனுஷனுக்கு முக்கியமே உணவு, உடை, இருப்பிடம். இந்த மூணுமே நமக்கு பேச்சுமுத்து ஐயா கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ தொழிலதிபர் இருக்காங்க, எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க. பட் கல்வி இலவசமாக கொடுக்குறாங்கிற போது இவங்க எங்களுக்கு உண்மையாக கடவுளாக தான் தெரியுறாங்க. உப்பு உற்பத்தியாளர்கள், தொழிலதிபர்கள், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் என பல்வேறு தொழிலதிபர்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே இதுபோன்ற நற்காரியங்கள் செய்கிறார்கள். இதுபோன்ற நற்காரியங்களால் இளைஞர்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டு நல்ல உயர்ந்த இடங்களுக்கு சென்று புதிய சமுதாயம் படைக்க இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.